வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் கோவா, தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் வரும் 27ஆம் தேதியன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் அதன் பின்னர் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவிக்கிறது.